என்னாச்சு? நீ சொன்னது கரெக்டு தான்டா. அந்த ஆள் ஏதோ பார்த்து பயந்து பைத்தியமா இருக்கான். ஓ, கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பாரு, அப்புறம் எதையோ பார்த்து பயந்த மாதிரி கத்துவாரு. இப்போ ஊருக்காரங்க மொத்தமும் அங்கதான் இருக்காங்க. அதனாலதான் ரொம்ப நேரம் அங்க நிக்காம கிளம்பி வந்துட்டேன். அதுவும் நல்லதா போச்சு. இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் கோச்சிக்க மாட்டீங்கன்னா நான் ஒரு விஷயம் சொல்றேன். உங்க 2 பேருக்கு இந்த இன்வெஸ்டிகேஷன் வேணா கிரேஸா இருக்கலாம், ஆனா எனக்கு அப்படி கிடையாது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அடுத்த வாரம் சுஜித் வேலைக்கு போயிட்டானா நான் பகல் முழுக்க தனியா தான் இருக்கணும். அதை பத்தி யோசிச்சாலே எனக்கு பயமா இருக்கு. நீ இப்ப என்ன சொல்ல வர? நாம இந்த வீட்டை திருப்பி கொடுத்துட்டு நமக்கு வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்கலாம். நான் ஒன்றும் அதை பத்தி யோசிக்காம இல்ல. ஆனா கொடுத்த காசு அந்த ஹவுஸ் ஓனர் திரும்ப தர மாட்டானே. இங்க பாரு, தேவையில்லாம டக்கு டக்குன்னு முடிவு எடுக்காத. இதெல்லாம் யாரு பண்றாங்கன்னு கண்டுபிடிக்கலாம். நீ வேணா இருந்து கண்டுபிடி. என் முடிவு நான் எடுத்தாச்சு. நீ முடிவு எடுத்துட்டியா? நான் இந்த கேஸை விடுற மாதிரி இல்ல. அங்க புது ஆளுங்க வரும்போது நினைச்சேன் அந்த வீட்டுல ஏதோ பிரச்சனை நடக்க போகுதுன்னு. இதுக்கு முன்னாடி இந்த வீட்ல இருந்தவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? அங்க யார் தங்கினா? எங்க அப்பா காலத்துல யாரும் தங்கியிருக்கான்னு கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் அங்க யாரும் தங்கல. ஜோசப் சூசைட் பண்ணிக்கிற ஆளெல்லாம் இல்ல. அது இந்த ஊர்க்காரங்க எல்லாருக்கும் தெரியும். இது அந்த பொம்பளை ஏதோ மயக்க ஊசி போட்டு கொலை பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது. அவங்க டாக்டரோ நர்ஸோ நினைக்கிறேன். ஓ, அப்ப அவரு மெடிக்கல் ஃபீல்டோட கனெக்டடா? ஆமா, அப்ராட்ல டாக்டரோ நர்ஸாவோ இருந்தாங்க. ஜோசஃபோட பிசினஸ் நல்லா போன அப்புறம் இங்கே வந்துட்டாங்க. டேய், இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு. I got the culprit.